ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷின்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு சாரீ. இது நான் காலேஜ் படிக்கிறப்போ காலேஜில் ஓணம் ஃபங்க்ஷன். அப்போது நான் ஐ திங்க் தேர்ட் இயர் நினைக்கிறேன், தேர்ட் ஆர் செகண்ட் சம்திங் தான், எனக்கு ஞாபகம் இல்லை. அது எனக்கு அப்போது சாரீ கட்டுறவே பிடிக்காது. சாரினாலே எனக்கு அந்த டைமில் அலர்ஜி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்தாப்பில் கட்டணும். இட் ஹோல்ட்ஸ் மோர் மெமரிஸ். எனக்கு இதில் மெமரிஸ் மட்டும்தான். இப்போ நான் இது கட்டினது இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் கட்டினது தான். இது ஓணம் சாரி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னோட கசின் ஷீபான்னு ஒரு அக்கா உண்டு. அவங்களோட கல்யாணத்துக்கு நான் கட்டின சாரி. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. அந்த டைமில் என்ன சொல்ல, அது நான் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள டைம். ஸோ அப்போ எனக்கு வந்து ஓகே, அவங்களோட கல்யாணத்துக்கு சாரி கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஸோ அது கட்டினேன். இது எனக்கு பிடிக்கும், இந்த கலர்ஸுமே பிடிக்கும் எனக்கு. இதுவும் அம்மா செலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த சாரீ எப்போது எடுத்தது எனக்கு இந்த சாரீ இது ஒரு பொங்கலுக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எங்கள் அம்மா எனக்கு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் ஜஸ்ட் சும்மா கட்டினேன் நான் இந்த சாரீ. ஆனால் இந்த சாரீ எனக்கு நல்லா இல்லை, எனக்கு அது ரொம்பலாம் பிடிக்கல. எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் என் தங்கச்சிக்குமே சேர்ந்து தான். பட் கலர் வேறு கலர் எடுத்து கொடுத்தாங்க. பட் எனக்கு பிடிக்கல, என்னன்னு தெரில. அதனால் இதுதான். இது வந்து இந்த கலர் எங்கள் டாடி செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என் அப்பா கொஞ்சம் அழகாக செலக்ட் பண்ணுவாங்க, அம்மாவை பிடிக்கும். அம்மா ரொம்ப டைம் எடுப்பாங்க, ஆனால் அப்பா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அது நல்லாவும் இருக்கும். இதுவும் நான் ஒரு நாள் கட்டினேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. சாரி அம்மா வாங்கி தர சாரி எனக்கு கட்டுறதுக்கு ஆசை வர ஆரம்பிச்சு. இந்த சாரி வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கோயில் திருவிழா, ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா எனக்கு இதை எடுத்து கொடுத்தது. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. லைக் இந்த கலர் பீச், இந்த ஒரு கலர். சாரி, நான் கலர்லாம் அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை. ஸோ இந்த கான்ட்ராஸ்டிங்காக இருந்துச்சு. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அப்பாவுக்குமே நான் இது கட்டப்போ அப்பாவுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வா. அப்புறமா இதெல்லாம் எனக்கு மோஸ்ட்டாக எங்கள் அம்மா எனக்கு சாரி வாங்கி கொடுப்பாங்க. அப்பா வந்து அம்மாவுக்கு நீ வாங்கிக்கோன்னு சொல்லப்போ அம்மா மோஸ்ட்டாக அம்மாவுக்கு எப்போவாச்சும் தான் வாங்குவாங்க. ஆனால் அதில் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு சாரி பிடிக்குதோ இல்லையோ அவங்க வாங்கிடுவாங்க. இதுவும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது தான். நான் சும்மா கட்டி பார்த்துருப்பேன், வீட்டில் கட்டி பார்த்துட்டு நின்றுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது நான் கட்டினதான் எனக்கு ஐடியாவே இல்லை. நீட்டாக இப்படியே தான் இருக்குது. எனக்கு இது நான் எப்போ கட்டினேன் எதுவுமே எனக்கு கிளியராக ஐடியா இல்லை. அண்ட் இது வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன், ஓகேவா. இது வந்து ஃபோட்டோஸில் தான் எடுத்தோம். எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய பர்த்டேக்கு நான் இதை போயிட்டு எடுத்தேன். எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆனால் இது பிடிக்கல, ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன், ஓகேவா. ஆனால் அந்த ப்ளவுஸு வந்து அவங்க நல்லாவே எனக்கு தச்சு கொடுக்கல. இது ஃபுல்லுமே இதே டிசைன் தான் இருக்கும். எனக்கு சாரி செலக்ட் மோஸ்ட்டாக எனக்கு ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ண தெரியாது, சாரி சுத்தமாகவே செலக்ட் பண்ண தெரியாது. இந்த சாரி ஃபுல்லுமே இதே டிசைன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. முந்தானையில் மட்டும் இந்த கலர் வரும். ப்ளவுஸும் ரொம்ப வாவன்லாம் இல்லை. நான் இந்த ப்ளவுஸ் போட் நெக் வச்சாங்கும் பண்ணேன்.
ஆனால் இந்த சாரிக்கு யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, போட் நெக் வச்சு கேவலமாக பண்ண மாட்டாங்க. நான் பண்ணினேன், என்னோடய பர்த்டேக்கு நான் விட்டேன். சீரியஸாக நல்லா இல்லை, ஆனால் நான் எங்கேயுமே போகல, என் வீட்டில் நின்று தான் கேக் கட் பண்ணேன். ஸோ இது சும்மா என்னோட செலெக்ஷன் 0. இந்த சாரி வந்துட்டு 800 rupees சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போர்ச்சஸில் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த கலர் க்ரீன் ரொம்ப பிடிக்கும். சுடி பார்த்தா எடுத்துடுவேன், ஓகேவா? அந்த மாதிரி சுடி இந்த கலர் அவ்வளோவா பிடிக்கும், ட்ரெஸ்ஸில், ஓகேவா? ஸோ இதில் நான் இன்னும் ப்ளவுஸ் கூட இந்த சாரி எடுத்து ஒரு 1 yearக்கு மேலே ஆயிடுத்து. ஆனால் நான் இன்னும் வியர் பண்ணல, ப்ளவுஸ் கூட இன்னும் நான் தைக்கலை, அது அப்படியே இருக்குது. இன்னைக்காச்சும் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீ வருவா, ஸ்ரீ கூட போய் தான் ப்ளவுஸ் தைக்கணும். அண்ட் இதுவும் நான் தான் செலக்ட் பண்ணேன். இது எப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு பிளாக்கே பிடிக்காது, பிளாக்கில் ஒன்றுமே எடுத்து தர மாட்டாங்க. அது சுடியாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், டாப்ஸாக இருக்கட்டும், ஒன்றுமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அம்மாவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க செக்ஷனில், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் எனக்கு இது வேணும்னு கேட்டேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது எடுத்தும் கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் நான் கேட்டேன், இது ஒரு 2-3 years இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு 2-3 வாட்டி கேட்டேனே. என் ஆன்டிஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும், என்னோட 2 அத்தைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். 2 இதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு, இது நான் ஒரு நாள் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு இது கிளியராக தெரியல. இது அந்த டைம்லாம் இந்த டிசைன் இருக்குது. இது காப்பர் சம்திங்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எனக்கு அது கிளியராக தெரியல. இந்த காப்பர் த்ரெட்டு மாதிரி இருக்குது இல்லையா, அது அந்த டைம் வந்ததுன்னு சொல்லிட்டு இதுவும் இன்னொரு சாரியும் இருக்கும். மேபி இது தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த சாரி தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்து தான் இந்த சாரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கலர் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை எங்கள் அம்மா எடுத்துருந்தாங்க. நான் இதை கட்டிட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்துருப்பேன், போயிருந்தேன், ஓகேவா? கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு இது ரொம்ப வாவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுக்குள்ளே இதோட முந்தானை, திஸ் இஸ் தி முந்தானை. இதுதான் இதோட முந்தானை. இது சாரி, ஓகேவா? நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த சாரி எனக்கு நல்லா இல்லைன்னு போயிருந்தேன், ஓகேவா? சுடி தான் எடுக்க போயிருந்தேன். இது நான் தான் செலக்ட் பண்ணேன், இது எனக்கு பிடிக்கும். சுடி தான் எடுக்க போயிருந்தோம். ஜஸ்ட் சும்மா போய் எங்கள் அம்மாவுக்கு அம்மா ஃபர்ஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் சும்மா நின்றுட்டு இருந்தேன். அப்போ அம்மாவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது இதை எடுத்து போட்டிருந்தாங்களா, ரெட்டு பார்த்ததும் எனக்கு இது ஓகே. நான் டிசைன் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ரெட்டு பார்த்தேன், வா நல்லா இருக்கு அம்மா, எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா என்னென்ன பார்த்த உடனே என்ன நீ எடுக்கிற, அப்படி எடுக்கக்கூடாது, பொறுமையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எடுத்து போட்டதும் நான் இது ஓகே சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கோயில் திருவிழாக்கும் நான் இது போட்டிருந்தேன், எனக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் லவ் இட். இது ஃபேவரட் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டு காப்பர் சம்திங் அந்த டிசைன். இது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லிட்டோம், இந்த இது எனக்கு நல்லா இருந்துச்சு. இது போடுறப்போ எனக்கு ஏதோ கிராண்டான ஃபீல் வரும். இது போட்டுட்டு ஒரு சின் போட்டாலே போதும், ஐயோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்டாகவே இந்த இருக்குது இல்லையா, இந்த கலர் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் இந்த ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட ப்ளவுஸ் கூட அந்த ஆண்டி சூப்பராக தச்சு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு எனக்கு இது. அண்ட் அவ்வளோதான் இது.
அண்ட் எனக்கு சாரிலலாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா சாரி நம்ம ரொம்ப எப்போவுமே கட்ட மாட்டோம். இந்த சாரி இதுவும் நான் தான் செலக்ட் பண்ணேன். ஓகேவா, இது நிஜமாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக பிளாக்கா. இது வந்து போர்ட்டிஸில் தான் எடுத்தோம். இப்போ ரீசெண்டாக தான் எடுத்திருந்தது. ஓகேவா, என்னோட என்ன சொல்லிட்டோம், நானும் என்னோட அத்தை, நான், அம்மா, அத்தை இவ்வளோ பேரும், என் தங்கச்சி எல்லோரும் வந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தையும் இது பார்த்துட்டு போனாங்க, அம்மா அதுவும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் கேட்டேன், ஜஸ்ட் இது வாங்கலாமா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் ரேவதி எஸ்ஸு சொல்லிட்டேன். எப்படி எஸ்ஸு சொன்னானே எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு, நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் மட்டும்தான் முந்தானையில் மட்டும்தான் டிசைன் வரும். மீதி எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ளெயின் தான். இந்த ப்ளெயின் மீன்ஸ் இதில் குட்டியான மைல்டாக அந்த ஒரு டிசைன் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கட்டப்போ வந்துட்டு ரொம்ப கிராண்டாக கூட இருந்துச்சு. எனக்கு இது வந்து 10/10 கொடுப்பேன் நான் இந்த சாரிக்கு, அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த சாரி நான் இன்னும் கட்டவே இல்லை. ப்ளவுஸ் மட்டும் தைச்சி வச்சுக்க. எனக்கு தெரியல இது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இது ஆஷ் கலர். எங்கள் டேடி தான் இது சொல்லிகிட்டே இருந்தாங்க, ரண்டாக்கு ஆஷில் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து இது என்னது, இந்த காப்பர் வச்சு என்கிட்ட 3 இருக்குது இல்லை, இது இருக்குது இந்த க்ரீன், இது 3மே இந்த மாதிரிப்பட்ட காப்பர் இதை வச்சு தான் இருக்கு. ஸோ இது எனக்கு ஞாபகமே இல்லை. பார்ப்போம், நம்ம விட்டு பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா இது பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்னோட கரண்ட் ஃபேவரட். நிச்சயமாகவே இது நான் 2 டைம்ஸ் ரீசண்டாக விட்டாச்சு. ஏன்னா ஆனால் இது என்னோடது இல்லை. ஓகேவா, இது அக்கல்யாவோடது. அக்கல்யானோட தங்கச்சி. அவள் ஆசையாக வாங்கினா. ஒரு நாள் சும்மா தான் என்கிட்ட கொடுத்தா, இது சும்மா வச்சு பாருன்னு சொன்னால். அப்போவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துட்டு ஸோ 2 வாட்டி விட்டுட்டேன். இது நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் நான் சொன்னேன். அவங்களும் சரி ஓகே நீ கொடுத்துட்டா. நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம சாரி கட்டியிருக்கோன்னு கூட நமக்கு தெரியாது, அவ்வளோ. இது முந்தான ரொம்ப லைட்டாக இருக்கும். கலருக்கு கூட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இப்போது கரண்ட் ஃபேவரட். அண்ட் இது இப்போ தான் போன வீக் எடுத்தேன். போன வீக் நானும் அம்மாவும் நல்லால போய் வாங்கினோம். ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கிறேன், இன்னும் நான் கட்டலை. நல்லா இருக்கும்னு ஒரு தாட் தான், பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் ஒரு அன்றைக்கி வாங்க போப்போம் நானும் அம்மாவும் தான் போகணும். ஓகேவா, வேறு யாருமே வரல. அப்போது அங்கே வந்து இந்த இருக்குது இல்லையா, இந்த க்ரீன் மாதிரி இன்னொரு க்ரீன் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ தெரியுமா, 8,000. 8,000க்கு சாரி நம்ம எப்படி எடுக்கலாம்? 8,000க்குலாம் சாரி எடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 5,000. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட வேண்டான்னு சொன்னேன், எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் இப்படி காஸ்ட்லியே சாரி எடுக்கப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சாரி எப்போவாச்சும் தான் கொடுப்போம், எப்போவுமே கொடுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ எப்போவும் போடுறதுக்கு நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போவாச்சும் போடுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 3,000க்கு மேலே போகக்கூடாது சாரி. இது 3,000 தான். இதுவும் நானும் அம்மாவும் தான் போகணும். ஆனால் இது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். இது வாங்கின செகண்ட் ஆர் தேர்டே இது வாங்கினேன். செகண்ட் ஆர் தேர்டேல இது வாங்கினேன். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நான் கட்டினேன். நாகராஜ கோயிலுக்கு போட்டுட்டு போயிருந்தேன்.
நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு செயின் மட்டும்தான். சூப்பர் கிராண்டாக எனக்கு காமிச்சிச்சு. நான் எங்கள் அம்மாட்ட சிம்பிளாக தான் கேட்டேன். ஆனால் இது பார்க்க சிம்பிளாக இருக்கு, ஆனால் கிராண்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இதில் இந்த டிசைன் ஷைனிங் இருக்குது இல்லையா, அது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வாங்கின அப்புறம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஓகே, கலர் நல்லா இருந்துச்சு. ஸோ டோட்டலாக எத்தனை சாரீஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ டோட்டலாக ரன்தா கிட்ட 17 சாரீஸ் இருக்குது. ஆனால் ரன்தாக்கு இதில் கொஞ்சம் தான் பிடிக்கும். ஆனால் ரன்தாக்காமா பார்க்க போல ரன்தாக்கு சாரீ வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. திஸ் வில் கண்டினியூ. ஓகேவா? கொஞ்சம் சாரீ இருக்குது, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் அதை வெளியெடுக்கவே இல்லை. இதெல்லாம் ஓகே, கொஞ்சம் பார்க்குறது மாதிரியாச்சும் எனக்கு இருக்கும். அதனால் ஓகே, இதுதான் என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லோரும் என்னோடய வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இனி நான் இந்த மாதிரி டாபிக்ஸ் போடணும் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாய் பாய்.